அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பாபா, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முதல் முறையாக நானும் அஜ்மீர் அண்ணனும் சேர்ந்து vlog இது. இன்றைக்கி நாங்கள் நெய் சோறு செஞ்சு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபாஹிலில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம். இதுதான் இன்றைக்கி பிளானிங். ஆல்ரெடி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே இந்த கிச்சனில் அஜ்மீர் பாய் வந்துட்டார்னா கம்முன்னு அவட்ட கொடுத்துருவேன் நான். நம்ம இந்த வெங்காயம் வெட்டுறது, கறி கழுவுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இந்தாங்க நீங்கள் சமைங்க நான் அவட்ட கொடுத்துருவேன். வழக்கம் போல் இன்றைக்கும் அவர் தான் சமைக்கிறாரு. நம்ம சேனல் சேர்ந்து போடுவோம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி, பச்சை மிளகாயை போட்டு, தக்காளியை போட்டு நல்லா வணக்கி, மல்லி புதினாவை போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தம்மை போட்டு மேலே நெய்யை ஊற்றி இறக்குனிங்கன்னா சூடான சுவையான நெய் சாதம் ரெடி. இதை நாங்கள் எங்கள் ஊரில் வந்து தாளிச்ச சோறுன்னு சொல்லுவோம். உங்கள் பொண்ணான கையால் கொஞ்சம் உப்பு போடுங்க. ஜாஸ்தி இருக்குமா போடுங்க, போடுங்க பார்த்துக்கோ. இது இஞ்சி பூண்டு போடுவோம். இது தாளிச்ச சோறுக்கு வெங்காயம் நான் ரொம்பலாம் வணங்க தேவையில்லை. வணங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் போடணும் தானே லேசாக லைட்டாக வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் போதும். சாப்பாடு மட்டும்தானே. இப்போ உங்கள் மாமா வாங்கி பிசாசியில் போடுறேன்னாரு. அரிசி போடுங்கண்ணா, தண்ணி உடச்சி விட்டு. போடுங்க போடுங்க, அரிசி போடுங்க. அடிக்கணும். எடுக்க பார்ப்போம். அதை பார்த்தா ஓகே. சாப்பாடு எடுங்க. எடுங்க, சாப்பாடு எடுங்க. ஓடுங்க அதை விட்டா. கிண்டு கூட அள்ளி ஊற்றுங்க. போடுங்க, அள்ளி போடுங்க. எல்லாம் நம்மளுக்கு தான்.
இந்த சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்கிறது. அப்படியா? நானும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்றேன். சரியா?